ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாமல்ல இறைவன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் திருப்படிகளை எழுத வழங்கி ஒவ்வொரு நாளும் இங்கே பசியால் வாடுகிற பயனாளிகளுக்கு இந்த உணவு கொடுக்கப்படுகிறது. நோயாளிகள் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ஐயா பதிவு போட்டிருந்தாரு. எல்லாரும் நோயாளிகள் என்று சொல்லாதீங்க, அது ஒரு கேட்கறதுக்கு ஒரு விகாரமாக இருக்கு. பயனாளிகள் என்று சொல்லுங்கள் அப்படின்னாரு. நானும் அதுதான் சொல்ல விரும்புகிறேன். பயனாளிகள் தான் இந்த உணவால் பயன்பெறுகிறவர்கள் பயனாளிகள். உங்கள் உடம்பில் இருக்கிற நோய்களை நீக்கக்கூடிய நல்ல மருந்தாக இந்த உணவு கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய ஜீவகாருண்ய திருப்பணிக்கு உதவியிருக்கக்கூடிய புண்ணியர், ஒவ்வொரு மாதமும் நிதி வழங்கக்கூடிய திருவாரூரை சேர்ந்த ஜெயராஜ் ஐயா அவர்கள் இந்த மாதத்திற்கான நிதி 2000 கொடுத்திருக்கிறார். ஜெயராஜ் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இடத்துல விண்ணப்பம் வைக்கின்றோம். கைத்தட்டலாம், கொஞ்சம் கைத்தட்ட எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். தன்னுடைய பாக்கெட்டில் உள்ள பணத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு 10 ரூபா கொடுக்கறதுக்கே நம்ம யோசிக்கிற காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஒரு 2000 ரூபா ஒவ்வொரு மாதமும் தவறாமல் வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்களை போன்ற கொடையாளர்களை நமக்கு அறிமுகப்படுத்திய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நாங்கள் வணங்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க என எங்கெங்கிருந்து இருக்கிற உயிர்கள் எல்லாம் இந்த அரசு மருத்துவமனையில் நோயாலும் பொருளாதாரம் இல்லாமல் தடிமாறிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு, படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இந்த உணவை கொடுப்பதன் மூலம் அவர்கள் உடல் ஆரோக்கியமும் இந்த பசிப்பிணியை போக்கிக் கொண்டு அனைவரும் சுகமாக நலமாக வாழ்வதற்கு இந்த உணவு ஒரு உறுதுணையாக இருக்கிறது. அந்த வகையில் நமக்கு தினந்தோறும் நிதி வழங்கி உதவக்கூடிய கொடையாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமான பதிவு என்னன்னா, நீங்க எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் அந்த ரூபாயை அந்த பதிவில் நாங்கள் போட்டுருவோம். நீங்க 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, 500 ரூபாய் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா பதிவில் போட்டுருவோம். அன்னன்னைக்கு வரவு செலவு கணக்கு ஒப்படைச்சிருவோம். இது ஏன்னா பொதுப்படையான எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் கூட மக்களே எனக்கு காய் இல்லை, கனி இல்லை, அரிசி இல்லை, புளி இல்லை, பருப்பு இல்லை, நீங்க வாங்கி கொடுங்க, வர நீங்க உதவி பண்ணுங்க, அரிசி எடுத்துக்கோங்க, காய் எடுத்துக்கோங்க சொன்னதே இல்லை. ஏன்னா நானும் எனது மனைவியும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை உணர்ந்து உள்ளார்ந்து இந்த விஷயத்தை செய்ய வேண்டும், யாரிடமும் கையேந்த கூடாது, நம்மளா செய்யணும் அப்படின்னு எங்களுடைய ஆர்கெஸ்ட்ரா உழைப்பை கிட்டத்தட்ட 20 வருஷமா எங்களுடைய வருமானத்தை இந்த சாப்பாட்டுக்காகவே செலவு செய்து, ஒரு சொந்த வீடு கிடையாது, வாடகை வீட்டில இருந்து தான் இதையெல்லாம் செய்யறோம். டெய்லி மாசத்துக்கு 16,000 ரூபாய் டிவி கட்டுறோம். ஆகவே நாங்கள் யாருக்கிட்டையும் குடுனி கேட்கல. ஏன்னா இது நாங்கள் எடுத்த முடிவு. எங்களுடைய பணத்தை பேங்க்ல போடுவதற்கு எங்களுக்கு மனசு இல்லை. அதை மக்களுக்கு செய்வோம்னு அன்னைக்கு செஞ்சோம். இன்னைக்கு நாங்கள் பொருளாதாரம் இல்லாமல் தடுமாறினாலும் உங்களுக்கு கை கொடுக்க நாங்கள் இருக்கிறோம் என்று மாதாந்திர கொடையாளர்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க. இந்த பதிவை பார்க்குறவங்க, ஐயா நான் அனுப்புறேன், 1000 ரூபாய் அனுப்புறேன், 2000 அனுப்புறேன், 6000 அனுப்புறேன், வடபாய். ஆகவே ஒரு மனிதன் எதை செய்கிறானோ அதை சரியாக செய்தால் அவனை பின்பற்றி வருபவர்கள் கண்டிப்பாக அவனுக்கு உதவியாக இருப்பார்கள். நல்ல எண்ணங்களை, நல்ல செயல்களை செய்தால் மட்டுமே இந்த உலகம் நம்மளை ஆதரிக்கும். அப்படிதான் நாங்கள் நல்ல செயல்களை செய்தோம். எங்களுக்கு உறுதுணையாக மாதாந்திர கொடையாளர்கள் இருக்கிறார்கள். இன்னும் நிறைய